இது கொலை இல்ல சார். அவளை யாரும் கொலை பண்ணல. அவளே தற்கொலை பண்ணிக்கிட்டா சார். தற்கொலை பண்ணிக்கிட்டா. தற்கொலையா? தற்கொலையா? ஆமா சார். அவங்க கைப்பட எழுதின லெட்டர் இது இருக்கு சார். மிஸ்டர் கரியப்பா, இது நீங்க நம்புறீங்களா? சார், சும்மா ஒரு கேள்வி கேட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. இது கொலை இல்ல தற்கொலை தான் சொல்லிட்டாரு. உங்க ஃபைல இது தற்கொலை தான் சொல்லி மூடிடுங்க சார். ப்ளீஸ் சார், க்ளோஸ் பண்ணிடுங்க. குட் மார்னிங் ஆண்டி. குட் மார்னிங். என்ன வேணுமா? வாங்கிட்டேங்க ஆண்டி. தேங்க்ஸ். யாருமா நீ? நான் பக்கத்து வீட்டுல இருக்கேன். நீங்க புதுசா குடி வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சது, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். குட். ஒரு நிமிஷம் இருமா, காஃபி கொண்டு வரேன். நோ ஆண்டி, என் டாடி எனக்காகவே காத்துட்டு இருப்பாரு. நான் போய் தான் அவருக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். ஏ, உங்க அம்மா கொடுக்க மாட்டாங்களா? எனக்கு அம்மா, அண்ணா, அக்கா எல்லாம் என்னோட டாடி தான் ஆண்டி. நான் அப்புறமா வரேன். டாடா. ஒன்னும் பண்ண முடியாது. எந்த இன்ஸ்பெக்டர் வந்தா எனக்கு என்ன ஐயா? வணக்கம் சார். இதுரியா? குட் மார்னிங் சார். எஸ் சார். ஸ்டேஷன்ல நான் கான்ஸ்டேபிள் சார். ஹெட் கான்ஸ்டேபிள் சார். இவர் ஜூனியர் சார். உள்ள இருக்கிறது ரைட்டர் சார். வெளியே இருக்கிறவன் காவலாளி சார். இந்த ஸ்டேஷன்ல ஒரே ஒரு லாக்அப் சார். இவன் ஒரே ஒருத்தன் கைதி சார். இவன் ஒருத்தனை தவிர ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் நல்லவங்க சார். வேலை வெட்டி இல்லாத ஸ்டேஷன் எதுனா நம்ம ஸ்டேஷன் சார். ஓகே சரி சரி சரி. பாருங்க, இந்த ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு கேஸோட ஃபைல்ஸும் இப்பவே என் டேபிள் மேல இருக்கணும். ஐ வாண்ட் ஆல் தி ஃபைல்ஸ் இமிடியேட்லி. ஃபைலா? இதுக்கு முன்னாடி எந்த ஃபைலும் கிடையாது சார். இருக்கிறது ஒரே ஒரு ஃபைல் சார். ஒரே ஒரு லாக்அப் சார். ஒரே ஒரு கைதி சார். ஒரே ஒரு மோகினி சார். எஸ் சார். யார் அது மோகினி? அந்த மோகினி சார் பேய். ராத்திரியானது எங்க போகுது என்ன பண்ணதுன்னு யாருக்கும் தெரியல சார். அதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனை பத்தி பயமே இல்ல சார். அதனால தான் ராத்திரி பூரா தனியா இருக்க பயந்துக்குன்னு என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க சார். அவன் சொல்றது உண்மையா? எஸ் சார். நோ சார். பாருங்க, ரெக்கார்ட்ஸ் ரூமுக்கு போய் அக்டோபர் மாசம் 20ஆம் தேதி நடந்த தற்கொலை கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸை எடுத்துட்டு வாங்க. எஸ் சார். செத்தது ஏன் பொண்ணு. நானே சொல்றேன் இது தற்கொலை தான். இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே சார். ஒரே ஒரு கேள்வி. உங்க பொண்ணு நீங்க கடைசியா பார்த்தது எப்போ? அக்டோபர் மாசம் 19ஆம் தேதி ராத்திரி படுக்க போகும்போது பார்த்தது. அடுத்த நாள் காலையில மலைச்செருவுல போனமா தான் பார்த்தேன். என்ன சார், ராத்திரி படுக்க போகும்போது பார்த்த பொண்ணு விடிய காலையில 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற மலைச்சரிவுல பொணமா கிடந்தாங்கிறீங்க. இத நீங்க தற்கொலை நம்புறீங்களா? அது தற்கொலை தான் சார். சார் சொன்னதே திருப்பி சொல்லாதீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, யாரோ உங்க குடும்பத்தை பூண்டோட அழிக்க திட்டம் போட்டிருக்காங்க. ஏற்கனவே போட்ட பிளான் படி அக்டோபர் 20ஆம் தேதி உங்க பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. அப்புறம் உங்களை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அது வரைக்கும் அவனை விட்டு வச்சாதானே? அவன் முந்திக்கிட்டானே? நோ, அவன் வம்சத்தையே வேரோட அழிச்சிடுவேன். யார் வம்சத்தை? ஐ எம் சாரி இன்ஸ்பெக்டர், எனக்கு யார் எதிரிங்களே கிடையாது. கண்டிப்பா இல்ல. என் பொண்ணு தற்கொலை தான் பண்ணிக்கிட்டா. அதுக்கு என்ன காரணம்னா, நான் பார்த்த மாப்பிள அவளுக்கு பிடிக்கல, அதான் போயிட்டா. இன்ஸ்பெக்டர், நான் மறந்து போயிருக்கிற அந்த நினைவுகளை மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க. என்ன கண்கலங்க வைக்காதீங்க பிளீஸ் பிளீஸ். எத்தனை பேர் கேட்டாலும் எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான். அது கொலை இல்ல, தற்கொலை தான். மிஸ்டர் சதீஷ், இன்ஸ்பெக்டர், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. ஓகே?
சிஷ்யா, குருவே, யார் இந்த பெண்மணிகள்? முதல்ல இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு கவலை, பண்ணிடுவோம். ரெண்டாவது இருக்கிறவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு கவலை, கொடுத்துருவோம். மூணாவது இருக்கிறவங்களுக்கு ஸ்கூல் வைக்கிற அளவு குழந்தைங்க இருக்கு. தக்க சாதனம் வழங்கிடுவோம். பெண்மணிகளே, இன்றோடு உங்கள் கவலை தீர்ந்தது. என் தாய் காளி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாள். சிஷ்யா, குருவே, அந்தரங்க பூஜை பூர்த்தியாக வேண்டும் என்றால் ஆண்கள் எல்லாம் வெளியே இருக்க வேண்டும். அதான் சொல்லியாச்சுல்ல, வெளியே போய் யாரும் வராம பாத்துங்க. குருவே, ஆம்பளைங்களை எல்லாம் வெளியில துரத்திட்டேன். நீ மட்டும் என்ன ஆம்பளை இல்லையா? ஆமா, இதே கேள்வியை உங்களை கேட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு அவதார புருஷன். ஆண் பிள்ளைக்கு ஆண் பிள்ளை, பெண் பிள்ளைக்கு பெண் பிள்ளை. குரு, எதுக்கும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கங்க. பிரேமானந்தா ரூமுக்கு பக்கத்து ரூமு காலியா இருக்குதான், ஜாக்கிரதை. பட்டுமே, போ, நான் பாத்துக்கிறேன். பெண்மணிகளே, நான் கண்ணை மூடி மந்திரத்தை ஜெபிப்பேன். அந்த மந்திர சக்தி மெய்மறக்க வச்சு உங்களை அப்படியே சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். சொர்க்கத்தை பாக்குறீங்களா? ஜெய் வாக்சாயனா. என்ன குரு, நமக்கு நடக்குதா? இப்ப நான் எந்த லோகத்துல இருக்கேன்? சொர்க்க லோகத்திலயா, சந்திர லோகத்திலயா? பூலோகத்துல. சப் இன்ஸ்பெக்டர் கூட்டு வர சொன்னாரு, வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம். சப் இன்ஸ்பெக்டரா? அப்ப என் பேரும் புகழும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் பரவிடுச்சுன்னு சொல்லுங்க. இருக்கும். ஜெய் மகாகாளி. காலை தீதி. பெண்மணிகளே, இனி நம் பூஜையை நாளைக்கு வச்சுக்கலாமா? நாங்க வச்சுக்கிறோம், வாங்க. பாளையங்கோட்டை நினைக்கிறேன். இனி நான் தான் குரு. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. என்னது கையில? எலும்பு. எலும்பு சார். என் உடம்புல எலும்பு இருக்கோ இல்லையோ, ஆனா கையில எலும்பை எடுக்காம நான் வெளியே வர்றதே இல்லை. ஏன்? அங்கதான் சார் இருக்கு மந்திரத்தோட மகிமை. மூத்த பையனோட மண்டவோட எடுத்து மை பூசி அத கருப்பாக்கி இந்த எலும்புல தேய்ச்சி. சொல்லக்கூடாது, சொன்னா மந்திரம் பலிக்காது. நான் கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் சொல்ல வேண்டியதில்லை சார். என் உடம்புக்குள்ள பூந்திருக்காளே அந்த தாய், அவ சொல்லுவா. உனக்கு இந்த மாய மந்திரம் எப்படி தெரியும்? இது என் குரு போட்ட பிச்சை. யாரு உன் குரு? குரு ஜெகத்குரு, ஜெகதேக குரு, ஸ்ரீ 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 பிரேமானந்த சுவாமிகளின் பரமாத்ம சிஷ்யன் நான். எங்க இருக்காரு அவரு? வேலூர்ல இருக்கதா கேள்விப்பட்டேன். இப்படியே பேசிட்டு இருந்தா நீ அங்கதான் போக வேண்டியிருக்கும். ஏகலைவனுக்கு துரோணாச்சாரியார் எப்படியோ அப்படித்தான் எனக்கு அவர். சரி, அதை விடு. வர்மாவுக்கு மந்திரம் எல்லாம் தெரியுமா? தெரியுமா? தெரியுமா நான் கேக்குறீங்க சார்? அந்த கரியப்பாவை அவ்வளவு சுலபமா நினைக்காதீங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு உண்மையை சொல்றேன் சார். அந்த வர்மா மேல இல்லாத பொல்லாத படியெல்லாம் போட்டு அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டான் அந்த கரியப்பா. எந்த கரியப்பா? அவன் தான் சார் ஏற்காடு எஸ்டேட் ஓனர் கரியப்பா. அப்புறம் அதுக்கு அந்த வர்மா, ஏய் கரியப்பா, என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டல்ல, உன்னை சும்மா விட மாட்டேன்டான்னு சொன்னா சார். அது மட்டும் இல்ல சார், நான் எங்க இருந்தாலும் சரி உன்னோட உயிரை எடுக்காம விட மாட்டேன். எழுதி வச்சுக்க. அம்மாவாசை ராத்திரி அக்டோபர் 20ஆம் தேதி உன் பொண்ணு க்ளோஸ்னு சொன்னா சார். அவன் சொன்ன மாதிரியே அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி அந்த கரியப்பனோட பொண்ணு மேனகா செத்து போயிட்டா. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? மந்திர சக்திக்கு முன்னால எந்த சக்தியும் கிடையாது சார், எந்த சக்தியும் கிடையாது. வர்மாவை நீ பாக்கலன்னு சொல்ற, அப்புறம் எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும்? ஒரு நாள் கரியப்பாவே என்ன கூப்பிட்டு இந்த விஷயத்த சொன்னான். அப்புறம் தான் எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. சார், நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு நீங்க யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இந்த விஷயம் கரியப்பாக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னுடுவா சார்.
நீதான் அவளை கொலை பண்ண, நீதான் அவளை கொன்னது. யார் நீ? எதுக்காக என்ன கொலை பண்ண அலைஞ்சிட்டு இருக்க? அன்னைக்கு எதுக்காக என் மேல கல்ல தூக்கப்பட முயற்சி பண்ண? Come on, I say. Come on, tell me the truth. நான் மட்டுமே நடமாடுற இடத்துல நீ எப்படி வந்து பாடி ஆடிக்கிட்டு இருக்கலாம்? அது என்ன ஓ இடம் போர்டு போட்டு வச்சிருக்கியா? Yes. It's my place. நானும் அவளை மட்டும் தான் அந்த இடத்துல சுத்துவோம், பேசுவோம். வேற யாரும் அங்க வரக்கூடாது. நோ, அங்க யாரும் வரக்கூடாது. ஆனா நீ வந்துட்ட, என் காதலியை கொன்னுட்ட. அதனாலதான் உன் மேல பாறாங்கல உருட்டுன. தப்பிச்சிட்ட. இப்ப நான் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது. I kill you. I kill you. பைத்தியம் மாதிரி உலகிட்டு இருக்காத. இதே தான் இன்னைக்கு என்ன பார்த்து சொன்னாங்க. நான் சொன்ன உண்மை யாரும் நம்பல. எந்த உண்மை? என் லட்சுமியை பத்தின உண்மை சார் அது. நான் அவளை பார்த்ததும், அவளோட பழகினதும், ஆடி பாடினதும் இன்னும் என் மனசை கலத்துக்கிட்டு இருக்கு சார். இன்னும் என் மனசை கலத்துக்கிட்டு இருக்கு சார். சார், என்னால அவளை மறக்க முடியாது சார். என்னால அவளை மறக்க முடியாது சார். அதோ அதோ என் காதலி பாடுறா சார். என் காதலி என்ன கூப்பிடுறா சார். அதோ என் காதலி பாடுறா. என் காதலி பாடிக்கிட்டு இருக்கா சார். என்ன கூப்பிடுறா சார். என் காதலி என்ன கூப்பிடுறா சார். கூப்பிடுறா சார். யாரு உன் காதலி? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க?
ஆயிடுச்சுடா. அன்பு காதலும் இருக்காதுங்கிறீங்களா? அன்பு காதல் இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஆனா கல்யாணமானவங்களை யாரும் காதலர்கள்னு சொல்ல மாட்டாங்களே. ஓ அப்படியா? லக்ஷ்மி, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை மட்டும் இல்ல. இந்த அழகான இடத்தை வாங்கி ஒரு அருமையான பங்களாவை கட்டிக்கிட்டு ஹாயா இருக்கணும். இங்க நம்மளை தவிர வேற யாருமே நடமாடாதபடி நாம பாத்துக்கணும். இப்படி 1000 ஆசைகள் இருக்கு. என்னங்க, உங்க ஆசை அன்பும் எனக்கு புரியுது. இருந்தாலும் காதலர்களோட வாழ்வு டிராஜடியாவே முடிச்சிடுதுன்னு சரித்திரம் சொல்லுது. அப்படி எதுவும் ஆகிடக்கூடாதுங்கிறதா என் ஆசை. நம்மளோட காதல் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். ஆனா நம்ம குடும்ப சூழ்நிலையில அது செதஞ்சு போயிடும்போது பயமா இருக்கு. அவ்வளவுதானே? லட்சுமி, நீ என்னோட காதல அன்ப சினிமால வர மாதிரி நினைச்சிட்டு இருக்காத. பாரு லட்சுமி, நம்மள இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் என்கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது. விடவும் மாட்டேன். இது சத்தியம் லட்சுமி. நான் கொலை பண்ணல. போய் சொல்லாத. நீ காதலிச்சது ஊர் ஜனங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவ அண்ணனுக்கு தெரியுமா? தெரியாது. நீ பணக்காரனா? அவ ஏழையா? ஆமா. அப்படின்னா அவ அழக பார்த்து நீ காதலிச்சிருப்ப. இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவ இளமையை ருசி பார்த்து. இல்ல அவ கர்ப்பமானதும் கல்யாணத்துக்கு உன்னை கட்டாயப்படுத்திருப்பா. இல்ல நீ அவ தொல்லை தாங்க முடியாம அவ கிட்ட தப்பிக்கிறதுக்காக நீ தான் அவளை பிளான் பண்ணி கொலை செஞ்சிருக்க. நான் அவளை கொலை பண்ணல. அவளோட கற்பை நான் சூறையாடல. பணத்தை காட்டி பொண்ணோட கற்பை விலை பேசுற அயோக்கியன் நான் இல்ல சார். நான் காதல புனிதமா நினைக்கிறவன். அதுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறவன் சார். சார், என் காதல கேவலப்படுத்தாதீங்க சார், கேவலப்படுத்தாதீங்க. அப்போ உன் காதலி எதுக்காக செத்து போனா? அதான் சார் எனக்கும் புரியல. அவ சாவல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. அப்படின்னா அவ சாவுல ஏதோ ரகசியம் மறைஞ்சிருக்குங்கிற? அவளை யாரும் கொலை பண்ணிருக்கணும், இல்ல அவளை கழித்து இருக்கணும். அவமான தாங்க முடியாம அவ செத்துருக்கணும். ஆனா ஒரு விஷயம், என் காதலி மேல கைய வச்சவன் எவனா இருந்தாலும் ஒருவேளை நாவட விட்டா கூட அவளோட அண்ணா வர்மா அவங்க குடும்பத்தையே அழிக்காம விட மாட்டான் சார், விடவே மாட்டான். வாங்க இன்ஸ்பெக்டர். யார் நீ?
என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல? இந்த நடு ராத்திரியில பயங்கர சுடுகாட்டு நடுவுல தனியா உட்கார்ந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்தப்பவே உனக்கே புரிஞ்சிருக்கணும். இது கூட உனக்கு புரியலன்னா நீ ஒரு இங்க அமைதி முக்கியம். வீணா சத்தம் போட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற ஆத்மாக்களை எழுப்பாத. இந்த பக்கமா ஒரு பொண்ணு பாடிட்டு போனால, அவளை பாத்தியா? இன்ஸ்பெக்டர், உன்னை பார்த்தா சிரிப்புதான் வருது. என்னது? நடு ராத்திரியில ஒரு அழகான பொண்ணு தன்னும் தனியா அதுவும் பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க. அந்த அளவுக்கா இந்த நாட்டுல சுதந்திரம் இருக்கு? அப்படியே இருந்தாலும் நீ எதுக்கு? உன் டிபார்ட்மெண்ட் எதுக்கு? இந்த வீண் பேச்செல்லாம் எனக்கு தேவையில்லை. என்ன இதெல்லாம்? இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு பௌர்ணமி. இன்னிலிருந்து 15வது நாள் அமாவாசை. அது வரைக்கும் நான் நடத்துற பூஜை அமோகமா இருக்கணும். கொஞ்ச நேரம் இருந்து பார்த்துட்டு இந்த பூஜையை நடத்த நான் அனுமதிக்க மாட்டேன். தெரியுமா? ஜெய் மகாகாளி. நான் மகாகாளியோட கட்டளைக்கு தலை வணங்குவேனே தவிர உன் காக்கி சட்டைக்கு பயப்பட மாட்டேன். நீ நடத்துற இந்த பூஜை சட்டத்துக்கு விரோதமானது. இன்ஸ்பெக்டர், நீ சட்ட புத்தகத்தோட அட்டைய மட்டும் பார்க்கிற. நான் அதை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு பார்க்கிறேன். நான் சொல்றத கேளு. இதோ இங்க இருக்கிற ஆத்மாக்கள் போராட்டமான வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு இங்க நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆத்மாக்களின் சாந்திக்காக நான் நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த பூஜையை தடுக்க அந்த கடவுளுக்கு அதிகாரம் இல்லை. நான் இதை தடுத்தே தீருவேன். இன்ஸ்பெக்டர், இது தப்புன்னு உங்க சட்டம் சொல்லுச்சுன்னா அது எனக்கு செல்லாத நோட்டு மாதிரி. நம்ம முதல் சந்திப்பே முடிவாயிடக்கூடாதுன்னு தான் பேசாம இருக்க. இல்லைன்னா என் மந்திர சக்தி பேசி இருக்கும். உன் மந்திர சக்தி என்ன பண்ணுன்னு நான் பார்க்கிறேன். படுத்துக்கமா, தூங்கு.
கம்ப்யூட்டர் விஞ்ஞான உலகத்துல இவ்வளவு பெரிய எஸ்டேட்ல அழகான கவர்ச்சியான வாலிபன் என்ன விட்டுட்டு மோகினி பிசாசு உங்களை தேடி வந்தாளா? என்னையா ரூபாய்க்கு 99 பைசாவுக்கு புழுவுறீங்க? வெறும் காலு மட்டும்தான் வந்ததுதான், அதுவும் ரத்த சோடு படிஞ்சுதான். என்னையா இப்படி விடுறீங்க சார்? உங்ககிட்ட எப்படி மோகினி வந்து பக்கத்துல படுத்துக்கிட்டு தடவி கொடுத்தாளா? நல்லா இருக்கு சார். கேட்கறவன் கேனப்ப என்ன எலி ஏரோப்ளேன் ஓட்டும். உங்களை பிடிச்சிருக்கிறது மோகினி பிசாசு இல்ல, காம பிசாசு. நீங்க 2 பேரும் எங்கேயோ நைஸா எவ்வளையோ செட்டப் பண்ணிருக்கீங்க. அவ உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டா அவளையே நினைச்சு கனவு கண்டிருக்கீங்க. அதான் வந்து பினாத்துறீங்க. இதானே சார் உண்மையிலே நடந்தது? ஏங்க சொல்லவே சொல்றீங்க, கொஞ்சமா நம்புற மாதிரி சொல்லக்கூடாது. உண்மையிலேயே நீங்க 2 பேரும் ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பயம் தெளியணும், அவ்வளவுதானே? வாங்க என் கூட. யார் நீங்க? எதுக்காக என்ன தேடி வந்திருக்கீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கோம். மோகினியை பத்தி பேச வந்திருக்கீங்களா? எவ்வளவு நாளா மோகினி உங்களை துரத்திக்கிட்டு இருக்கா? என்னடா அது, எல்லாத்தையும் நேர்ல பார்த்த மாதிரியே பேசுறேன்னு யோசிக்கிறீங்களா? இங்க வரவங்கள நிறைய பேர் இதை சொல்லிக்கிட்டு தான் வராங்க. அதனாலதான் கேட்கிறேன். நீங்க தான் இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லணும் சாமி. பரிகாரம் உங்களுக்கா இல்ல மோகினிக்கா? இந்த பிரபஞ்சத்துல நல்ல ஆத்மாக்களும் இருக்கு, கெட்ட ஆத்மாக்களும் இருக்கு. அதை ஆட்டி வைக்கிறதுக்கான சில மந்திரங்களும் வித்தைகளும் இருக்கு. அதை ஒழுங்கா நம்ம வசப்படுத்திக்கிட்டா அந்த ஆத்மாவோட பேசலாம், பழகலாம். ஆனா அந்த உருவத்தை உங்களால பார்க்க முடியாது. நான் பார்த்தேன் சாமி. நானும் பார்த்தேன் சாமி, நானும் பார்த்திருக்கேன். நீங்க எதை பாத்தீங்க? அதான் அந்த பேய. ஏதோ ஒரு உருவத்தை பார்த்துட்டு அது பேயின்னு உங்களால எப்படி உறுதியா சொல்ல முடியும்? அவளோட உயிர் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் நீங்களா இல்ல வேற யாராவதா? இது கொலையா இல்ல தற்கொலையா? அந்த உடல் எரிக்கப்பட்டதா புதைக்கப்பட்டதா? சொல்லுங்க சொல்லுங்க. உண்மையை சொன்னீங்கன்னா ஏதாவது பரிகாரம் செய்யலாம். இல்லைன்னு சொன்னா எப்படி வந்தீங்களோ அப்படியே போயிடுங்க. டேய், இங்க வாடா. வந்துட்டானுங்க. என்னங்க சாமி? ஏண்டா ஊருக்குள்ள ஏதோ ரேடியோ சத்தம் கேக்குது, என்னடா விசேஷம்? அதுங்களா சாமி, நம்ம காளி கோயில் பூசாரி வர்மா இருக்காருலங்க, அவரோட தங்கச்சி லட்சுமி வயசுக்கு வந்துட்டாங்களாம். அந்த பொண்ணை பார்த்த மாதிரி யோசனை பண்ணிட்டு இருக்கா? இதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை எங்கேயாவது பார்த்திருக்கிறியா? அவ காளி கோயில்ல அங்க பிரதர்சனம் பண்றதுக்கு வந்து உருளும் போது பாக்கணுங்க. அந்த அழகே தனி. ஏன் கேக்குறீங்க? சர்வலோகமஹேஸ்வரம் லோகாத்யக்ஷம் சுவன்னித்யம் சர்வதுக்காதிகோ பவேத் பிரம்மண்யம் சர்வதர்மஜ்ஞம் லோகானாம் கீர்த்திவர்தனம் லோகநாதம் மகத்பூதம் சர்வபூதபவோத்பவம் ஏஷ சர்வதர்மாணாம் தர்மோதிகதமோ மதः யத்பக்த்யா புண்டரீகாட்சம் ஸ்தவைரச்சேன்னரஸ்ததா பரமம் யோ மஹத்தபः பரமம் யோ மகத்பிரம்ம பரமம் யப்பராயணம் பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களாதைவதம் தேவதானாம் ச பூதானாம் யோ வியக்திதா யதः சர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே. என்ன விட்டுடுங்க, என்ன விட்டுடுங்க, என்ன ஒண்ணு பண்ணிடாதீங்க.
வெள்ளிக்கிழமையில அங்க பிரதர்சனை செஞ்சு தேவியை வணங்குற பெண்கள் தெய்வத்துக்கு சமம். அந்த பெண்களை கையெடுத்து கும்பிடணுமே தவிர கெடுக்க கூடாது. மூகாம்பிகையின் பக்தியை கெடுத்த காரணத்துக்காக நீங்க அந்த தேவியோட கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்க. எந்த புண்ணிய நதியில மூழ்கினாலும் உங்க பாவம் தீராது. எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் உங்களுக்கு பரிகாரம் கிடைக்காது. சரி, அப்புறம் என்னாச்சு சொல்லுங்க. அன்னையில இருந்து ராத்திரி ஆனா அந்த கண்கள் என்ன பின்தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு பயம் வந்து என் நெஞ்ச கவ்விக்குது. ஏண்டா இந்த தப்ப பண்ணோன்னு இப்ப எனக்கு தோணுது. ராத்திரி ஆச்சுன்னா நான் என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது. எங்களுக்கு அந்த மோகினியால ஏதாவது ஆபத்து இருக்குங்களா? ஏசாமி, யாராவது மந்திரம் கந்திரம் பண்ணிருப்பாங்களா? செத்து போன ஒரு பொண்ணு ஆவியா வந்து உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கான்னா யாரோ அந்த கெட்ட ஆவிய உங்க மேல ஏவி விட்டுருக்காங்கன்னு தான் அர்த்தம். அதுகிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா நீங்க தப்பிச்சுக்க முடியாது. தன் சாவுக்கு காரணமானவங்களை பழி வாங்குற வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி இல்லை. அதுக்கு காரணம் அவ மூகாம்பிகை பக்தை. வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு அவளை நீங்க களங்கப்படுத்திருக்கீங்க. அதோட இல்லாம அவளை கொலை பண்ணிருக்கீங்க. அதனால இனி ஒவ்வொரு அமாவாசையும் உங்களுக்கு பிரச்சனை தான். எவ்வளவு செலவானாலும் சரி எங்களை அந்த ஆவிகிட்ட இருந்து காப்பாத்துங்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். ஒரே ஒரு வழி இருக்கு. தெய்வ சக்திக்கு முன்னால வேற எந்த சக்தியும் நிக்காது. நாளைக்கு அமாவாசை. நடுராத்திரி சுடுகாட்டுக்கு போய் அந்த பொண்ணோட சடலத்தை எரிச்சிட்டா உங்களை எந்த சக்தியும் கிட்ட நெருங்க முடியாது. அப்புறம் பண்ண வேண்டிய பரிகாரத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் குடிக்க மாட்டீங்களா? வேண்டாம், நானே குடிக்கிறேன்.
இப்போ என்ன ஆகி போச்சுன்னு இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? உங்களெல்லாம் ஆம்பளைன்னு சொல்றது எனக்கே அசிங்கமா இருக்கு. ஏயா, ஒரு பொம்பளைய நாம 3 பேர் சேர்ந்து சமாளிக்க முடியாதா? ஏன் இப்படி பயந்து சாகுறீங்க? இது இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன், அது தயவுசெய்து நீங்க புரிஞ்சுக்கங்க. அந்த புழுவரி சாமியார் இருக்கானே, அவன் நம்ம கிட்ட பணம் புடுங்கிறதுக்காக அந்த பணத்தை எங்கேயும் தூக்கிட்டு போயிட்டான். இந்த விஷயம் தெரிஞ்சுக்காம நீங்க 2 பேரும் பயந்து நடுங்கிட்டு இருக்கீங்களா? நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அது நீங்க தயவுசெய்து செஞ்சே ஆகணும். அதாவது அந்த சாமியார்கிட்ட இனிமே நாம எதுக்காகவும் போகவே கூடாது. ஓகே?
எதுக்காக ரங்கனை கொலை பண்ண? உண்மையை சொல்லு. எதுக்காக ரங்கனை கொலை பண்ண? ஓ ரகசியம் எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எதுக்காக ரங்கனை கொலை பண்ண? Come on, tell me the truth. எதுக்காக கொலை பண்ண? Come on, tell me the truth. நான் கொலை பண்ணல. என்னையும் அறியாம ஏதோ ஒரு சக்தி கொலை பண்றதுக்கு என்ன தூண்டிடுச்சு. நோ, நீ பொய் சொல்லாத. உன் பொண்ணு மேனகாவை ரங்க கொலை பண்ணிருக்கான். அந்த பழியை தீர்க்கிறதுக்காக நீ ரங்கனை பிளான் பண்ணி கொலை பண்ணிருக்க. நோ, என் பொண்ண ரங்கன் கொலை பண்ணல. அப்ப யார் கொலை பண்ணது சொல்லு. ஒரு நாள் அமாவாசை அன்னைக்கு ராத்திரி அமாவாசை ராத்திரி ஆனா வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருப்பேன். அதுக்காக எவ்வளவோ பணத்தை செலவு பண்ண. ஆனா என்ன பிடிச்ச ஆவியிலிருந்து என்னால கடைசி வரைக்கும் தப்பிக்கவே முடியல. என் உயிருக்கு உயிரான என் மகளை என் மகளை நானே கொண்டுட்டேன். ரங்கனை கூட நான் தான் கொலை பண்ணேன். Finished. Everything is finished. என்ன லைஃப். போயிட்டாங்க எல்லாரும், என்னை விட்டு போயிட்டாங்க, என்ன தவிக்க விட்டு போயிட்டாங்க, என்ன தனியா விட்டு போயிட்டாங்க.
என் வாழ்க்கையில முதல் தோல்வி. இல்ல இல்ல, விடமாட்டேன், நான் விடமாட்டேன். ரஞ்சனி, தெரிஞ்சோ தெரியாமலையோ என் பாதையில குறுக்க வந்துட்ட. உன் கையாலேயே உன் கண்ணை குத்த வைக்கிற, புடுங்குற. ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஆண்டி. பயப்படாதம்மா, நான் உன் கூட இருக்கேன். ஆண்டி, நான் செத்து போயிட்டா எங்க டாடியை யார் பாத்துக்குவாங்க? இல்ல லதா, அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஆண்டி, நான் செத்து போயிட்டா எங்க டாடியை யார் பாத்துக்குவாங்க? இத பாருமா, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. படுத்து தூங்க. என்ன இருந்தாலும் நீங்க இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்க கூடாது. உங்களுக்கு இருக்கிறது ஒரே மக, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும்? ஐம் சாரி சிஸ்டர். நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துகிட்டதே இல்லை. என் ஃப்ரெண்ட்ஸுங்க 2 பேரும் போன துக்கத்துல நான் அப்படியே தூங்கிட்டேன். இனிமே இந்த மாதிரி நடக்காது. இனிமேலாவது உங்க குழந்தைய ஜாக்கிரதையா பாத்துக்கங்க. நான் வரேன். சிஸ்டர், எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லை. இனிமே நீங்க தான் எல்லாம் சிஸ்டர். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, கடவுள் பாத்துக்குவாரு. அப்போ நான் புறப்படுறேன். லட்சுமி, உன்னை இந்த கதிக்கு ஆளாக்குன அந்த கூட்டத்தையே வர அமாவாசை அன்னைக்கு மொத்தமா அழிச்சு உன் காலடியில கொண்டு வந்து சேர்க்கிறேன். நாளைக்கு நிறைஞ்ச அமாவாசை. ஜெய் மகாகாளி. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் வம்சத்து கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டு வர மகாகாளி, எனக்கு சக்தியை கொடு. நான் நடத்த போற இந்த தர்ம யுத்தத்துல வெற்றியை கொடு. உன்னோட அடுத்த பலி யார்? உண்மையை சொல்லு. அடுத்ததா யார கொல்ல திட்டம் போட்டிருக்க? ஒன்னும் தெரியாத என் தங்கச்சிய மிருகத்தனமா கற்பழிச்சு அவளை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே, அவங்கள. யாரு? காலம் வரும்போது உனக்கே புரியும். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். எதுக்காக? கொலை செஞ்ச குற்றத்துக்காக. நான் தான் கொலை பண்ண நிரூபிக்க உங்ககிட்ட சாட்சி இருக்கா? சாட்சி இருக்கு. என்ன சாட்சி? உன் நடவடிக்கை போதும். இன்ஸ்பெக்டர், அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாது. வர்மா, குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரண அடிச்சிரு. இல்லைன்னா இல்லன்னா நீ சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிக்க முடியாது. ஜாக்கிரதை. இன்ஸ்பெக்டர், காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டா நான் பயந்துருவேன் நினைச்சு மிரட்டி பாக்குறியா? எதை பார்த்தும் பயப்படுறவன்ல வருமா? நான் சொல்றத மனசுல வச்சுக்க. நான் யார் வாழ்க்கையும் கெடுக்கல, கெடுக்க நினைச்சதும் இல்லை. உயிருக்கு உயிரான என் தங்கச்சியை கெடுத்து அவ வாழ்க்கைய நாசமாக்குனாங்களே, அவங்கள மட்டும் பழி தீர்க்கிற. இதை யாராலும் தடுக்கவும் முடியாது. தடுக்க வந்தா அவங்கள விடவும் மாட்டேன். நான் உன்னை தடுத்தே தீருவேன். அது உன்னால முடியாது. ஐ வில் ப்ரூவ் இட். இன்ஸ்பெக்டர், உன் உயிருக்கு நீயே ஆபத்தை தேடிக்கிற. வர்மா, உயிருக்கு பயப்படுறதா இருந்தா நான் இந்த காக்கி சட்டையை போட்டிருக்கவே மாட்டேன். அப்ப அனுபவிக்கிறேங்கிறியா? அதுக்கும் தயார். சேலஞ்ச். இன்ஸ்பெக்டர், நாளைக்கு அமாவாசை. உன் காக்கி சட்டையோட பலத்தை நீ காட்டு, என் காவி துணியோட பலத்தை நான் காட்டுறேன். மறுபடியும் சந்திக்கலாம்.
ரஞ்சினி என்னாச்சு ரஞ்சினி ரஞ்சினி என்னாச்சு ரஞ்சினி ரஞ்சினி என்னாச்சு ரஞ்சினி 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 என்ன ரஞ்சினி என்னாச்சு ரஞ்சினி ஏதோ கனவு கண்டியா ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி கத்துற சொல்லு என் கூட இருக்க நம்ம வீட்டுல இருக்க ஏன் பயப்படுற சொல்லு ரஞ்சினி நான் படுத்துக்கிறேன் ரஞ்சினி சீக்கிரம் ரெடியா இத வந்துட்டேங்க 1 மணி நேரமா இதே சொல்லிட்டு இருக்கேன் நீ ட்ரெஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள அந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சு குழந்தைய பெத்துரும் போல இருக்கு சீக்கிரம் வா இத வரேன்றல எதுக்காக அப்படி கத்துறீங்க 6 மணிக்கு தானே ஃபங்க்ஷன் ஆரம்பம் இன்னும் 5 நிமிஷம் இருக்கு அப்பா இந்த ஆம்பளைங்களுக்கு எப்பவுமே அவசரம் தான் ஆமா ஆமா நீ மட்டும் என்னவா பகலெல்லாம் நாய் மாதிரி அலைஞ்சிட்டு நான் வீட்டுக்கு வந்தா ராத்திரி சீக்கிரம் முடி ராமாயணத்தன்ற சீக்கிரம் திரும்ப எனக்கு பூ வச்சுக்க தெரியாதா இதெல்லாம் நீங்க தான் வச்சு விடணுமா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் பொண்டாட்டிக்கு புருஷன் பூ வச்சு விடுறானா இன்னைக்கு ராத்திரி ஆனந்தராகன்னு அர்த்தம் ஐயோ ஸ்டவ்ல பால் வச்சுதான் மறந்தே போயிட்டேன் 1 நிமிஷத்துல வந்துடுறேன் ஏங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு போய்தான் ஆகணுமா ஏன் ஃபங்க்ஷனை இங்கேயே கொண்டாடிடலாங்கிறியா ரஞ்சினி வாங்க இருங்க வர சீக்கிரம் வா என்னங்க திரும்ப எதுக்கு என்னாச்சு ஃபங்க்ஷனுக்கு போய்தான் ஆகணுமா ஹலோ இன்ஸ்பெக்டர் ஹலோ நான் இப்ப இன்ஸ்பெக்டரா வரல மஃப்டியில வந்ததுனால அப்படி சொல்றீங்களா ப்ளீஸ் கம் கம் கமான் ஃபங்க்ஷன் இருக்குல்ல என்ன அப்படி கேட்டீங்க லதாவை காணோம் அதான் கேட்டேன் மாடியில ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கா ஓஹோ நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் போயிட்டு நீங்க வாங்க கமான் ஓ ஷூர் லதா ஆன்ட்டி ஹாய் லதா ஹாப்பி பர்த்டே டு யூ இந்தா தேங்க் யூ ஆன்ட்டி ஆன்ட்டி நீங்களும் வாங்க ஆன்ட்டி என் கூட விளையாட நானா வேண்டாமா இப்ப வரீங்களா இல்லையா இத பாரு என் பேச்சு கேளு என் பேச்சு நீங்க கேளுங்க லதா உன்னோட நான் சேர்ந்து விளையாடினேன்னா என்ன ஆன்ட்டி அப்படி பாக்குறீங்க ஒண்ணே இல்லம்மா நாம 2 பேருமே சேர்ந்தே விளையாடுவோம் ஆன்ட்டி விளையாட ஒத்துக்கிட்டாங்க ஆன்ட்டி நீங்க கண்ணு மூடிக்கிறீங்களா இல்ல நான் மூடிக்கட்டுமா நீ கண்ணு மூடுறதுதான் நல்லது ஆன்ட்டி எங்க இருக்கீங்க ஆன்ட்டி ஆன்ட்டி வா வா ஆன்ட்டி ஆன்ட்டி
இதோ வந்துட்டேன். வா. நான் உங்களை கண்டுபிடிச்சிருவேன். ஆண்டி, ஆண்டி, எங்க இருக்கீங்க? ஆண்டி, 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 வா. ஆண்டி, ஆண்டி, வா. எங்க இருக்கீங்க ஆண்டி? சதீஷ் சார் வரட்டுங்களா? சாப்பிட்டு போங்க சார். இன்னைக்கு அம்மாவாசை, வீட்டுல டிஃபன் சாப்பிடலாம் பழக்கம். ஐ see. ஓகே சதீஷ், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். என்ன சார், சாப்பிட்டு போலாம்ல? நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் டைம். ரஜினி, மகேஷ், என் வழியில அடிக்கடி நீ குறுக்க வந்துகிட்டு இருக்கிற. என் தங்கச்சியை இழந்து நான் அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி இதுக்கு காரணமானவங்களையும் அழ வைக்கணும் நான் முடிவு பண்ணிருக்கிறேன். முதல்ல சதீஷோட குழந்தைக்கு குறி வச்சிருக்கிறேன். அந்த குறி இன்னொரு தடவை தப்பக்கூடாதுன்னு தான் இப்போ உனக்கு குறி வச்சிருக்கிறேன். இன்னிலிருந்து எனக்கு நீதான் எதிரி. நீ ஒரு ஆம்பளன்னா உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நீயே முயற்சி பண்ணு. நீ என்ன பொம்பளையா இல்ல பிசாசா? சதீஷோட குழந்தையை காப்பாத்தாம போயிருந்தா நிலைமை என்ன இருக்கும்னு யோசிச்சு பாத்தியா? சதீஷ் யார் பதில் சொல்றது? பொண்டாட்டி ஒரு கொலைகாரி, புருஷன் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். தன்னையே காப்பாத்திக்க தெரியாதவன் மற்றவங்களை எப்படி காப்பாத்த போறான்னு ஜனங்க கேவலமா பேச மாட்டாங்க? நான் குடும்பம் நடத்துறது ஒரு பொண்ணோடவா இல்ல ஒரு பேயோடவான் சந்தேகமா இருக்கு. My God, எனக்கு எதுவுமே புரியல. My God. ஐஸ் வாட்டர் குடிங்க. என்ன கிண்டல் பண்றியா? கிண்டல் பண்றியான்னு கேக்குறேன். இங்க பாருங்க, நான் லதாவை கீழே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணேன்னு நீங்க சொன்னப்பறம் தான் எனக்கே தெரிஞ்சது. அந்த சமயத்துல நான் என்ன பண்ணேன், ஏது பண்ணேன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. ரஞ்சனி, உன் பேச்ச நான் நம்பலாம், ஆனா மத்தவங்க நம்பணுமே. ஒரு பொண்ணுக்கு தன் கனவு அவ மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தாங்க ரொம்ப முக்கியம். தூங்கிதான் ஆகணுமா? உங்க இஷ்டம். நீ போய் படு, நான் அப்புறம் வரேன். நீங்க வரலன்னா தூக்கம் வராது. வாங்கண்ணா. என்ன அப்படி பாக்குற? என்ன ஆச்சு உனக்கு? அப்பா, நீ
அடிக்கடி இப்படி நடந்துட்டீங்கன்னா நான் உன்னோட எப்படி குடும்பம் நடத்துறது? பயந்துட்டீங்களா? சும்மா விளையாடின. சாப்பிட வாங்க வாங்க. ப்ளீஸ் இட், ப்ளீஸ் இட். மிஸ்டர் மகேஷ், நத்திங் ராங். அவங்க கிட்ட எந்த விதமான நியூராலஜிக்கல் டிஃபெக்ட் அந்த மாதிரி மனிதர்களுக்கு சம்பந்தப்பட்ட நோயே இல்லை. டாக்டர், என் சூழ்நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. உங்க சாட்டிஸ்பாக்சனுக்காக யாராவது சைக்காட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட காட்டுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் she is perfectly all right. டாக்டர், அவ ஆக்டிவிட்டீஸை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பொண்டாட்டியை பார்த்து எல்லா புருஷங்களும் பயப்படுற காலம் தான் இது. என்னம்மா, இன்ஸ்பெக்டரை ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்க போல் இருக்கு. வாங்க சாப்பிட வாங்க. ரஞ்சினி, நீ சாப்பிடலையா? நான் சாப்பிடறதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தான் தக்காளி சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால ஸ்பெஷலா பண்ணி வச்சிருக்கேன். ரஞ்சினி, யார் நீ? யார் நீ? என்ன தெரியலையா? நான் ரஞ்சனி. நோ, நீ பொய் சொல்லுவ. நான் எதுக்கு பொய் சொல்லணும்? நீ யாரு? யார் நீ? Who are you? Tell me. Who are you? Come on. நான் யாருன்னு உனக்கு தெரியணும்ல? நான் யாருன்னு சொல்றேன்டா. Mr. Mahesh, you believe in evil spirit?
Anyhow, you believe it or not, some evil spirit has entered in a body. Don't worry, I'll bring it out. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. It has to be cured through prayer only. So, எனக்கு 2 days டைம் கொடுங்க. நிச்சயமா அவளை நல்லா கியூர் பண்ணிட முடியும். And I'll trace out exactly what it is. ரஞ்சனி, என்னதெல்லாம்? இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள்.
அதுக்காக ஃபர்ஸ்ட் நைட் மூட்ல வந்திருக்கியா? ஃபர்ஸ்ட் நைட் மூட்ல வந்தா மட்டும் போதாது, எல்லா விஷயத்திலயும் ஃபர்ஸ்ட் நைட் மாதிரியே இருக்கணும். முதல்ல பாலை குடிங்க. என்ன பால் டம்ளர்ல குடுக்குற? பின்ன அன்னைக்கு சொம்புல கொடுத்தத மறந்துட்டியா? இன்னைக்கு கொஞ்சம் தான் இருந்துச்சு. நீ கொஞ்சம் சாப்பிட்டு கொடு. பாலை நீங்க தான் குடிக்கணும். ரொம்ப சூடா இருக்க. சூடா இருக்கும் போதே சாப்பிடலாமா? அப்பதான் சுவையா இருக்கும். அப்படி வா வழிக்கு. ஐயோ விடுங்க. சந்தேகமே இல்ல, ஏதோ ஒரு கெட்ட ஆவி அந்த பொண்ணை பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. அவளை காப்பாத்துறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல. சுவாமி, தயவு பண்ணி நீங்க தான் அந்த பொண்ணை காப்பாத்தணும். உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. இப்ப ஏதாவது செய்யணும்னா கூட கால நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. ஏன்னா நாளைக்கு அமாவாசை, அதுவும் விசேஷமான அமாவாசை. இந்த மாதிரி அமாவாசை எத்தனையோ வருஷங்களுக்கு ஒரு முறை தான் வர்றது. அந்த நாள்ல கெட்ட ஆவிகளோட சக்தி ரொம்ப அதிகமாயிடும். எனக்கு தெரியும், யாருடைய உயிரையாவது பறிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆவி அந்த பெண்ணை விட்டு ஒதுங்கும். அதே நேரத்துல அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிற அந்த கெட்ட ஆவி வேற ஒருத்தரை கொலை பண்றதுக்கு தூண்டி விடும். அதனால கணவன் சாகலாம், இல்லைன்னு சொன்னா அந்த பொண்ணை கூட சாகலாம். சுவாமி, ஆமா, 2 பேர்ல ஒருத்தரோட உயிருக்கு நிச்சயமா ஆபத்து இருக்கு. சுவாமி, நான் இப்போ என்ன பண்ணாலும் என் உயிரை பணைய வச்சே ஆகணும். ஒண்ணு நான் இதுல ஜெயிக்கணும், இல்லைன்னா எதிராளி ஜெயிக்கணும். என்ன இருந்தாலும் தேவி என் கூட இருக்கா. அவ மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு ஏதாவது செய்யற. ஒரு உத்தமியை காப்பாத்துறதுக்கு என் உயிர் போனாலும் பரவாயில்ல. சதீஷ், இப்ப நீங்க நான் சொல்றபடி செய்யணும். சொல்லுங்க சாமி, நிச்சயமா செய்யறோம். நாளைக்கு அமாவாசை. சாயந்தரம் 6 மணில இருந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் அந்த பொண்ணை ஒரு தனி அறையில போட்டு பூட்டி வைங்க. வெளியே போக விட்டுடாதீங்க. நீங்க யாரும் அந்த பொண்ணு கிட்ட போக வேண்டாம். அதுக்குள்ள எப்படியாவது அந்த சடலத்தை தேடி கண்டுபிடிச்சு உடனடியா எரிச்சிருவோம். அப்புறம் தேவியின் அருளால எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிடும். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. தேவிய மனசுல நினைச்சுக்கிட்டு நாம எல்லாரும் இந்த காரியத்துல இறங்குவோம். நாளைக்கு சாயந்தரம் சரியா 5:30 மணிக்கு சில முக்கியமான பொருளோட நான் அங்க வந்து சேர்றேன். நீங்க எல்லாரும் எனக்காக அந்த மண்டபத்துல வந்து காத்துருங்க. ஆகட்டும் சாமி. எதுக்காக அவங்கிட்ட பரிகாரத்தை பத்தி சொன்னீங்க? என் தங்கையோட வாழ்வை பாழாக்கணும், உங்களை பழி தீர்க்கணும்னு நான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என் லட்சியத்தை ஏன் இப்படி கெடுக்கிறீங்க? வர்மா, நான் சொல்லிக் கொடுத்த வித்தையெல்லாம் உன் சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கல. உனக்கு குருன்ற முறையில நான் சொல்றத கேளு. நீ அக்னி சாட்சியா சத்தியம் பண்ணி, இதோ இந்த தேவி முன்னாடி கத்துக்கிட்ட மந்திர தந்திரம் எல்லாம் அழிவான பாதைக்கு பயன்படுத்த கூடாது.
நல்லா ஞாபகத்துல வச்சுக்க. மனிதனை வஞ்சிக்கலாம், ஆனா மகேஸ்வரனை வஞ்சிக்க முடியாது. உனக்கு கிடைச்ச அத்தனை சக்திகளும் அந்த ஆண்டவனால கிடைச்சதுங்கிறத என்னைக்கும் மறந்துடாத. லட்சுமிக்கு ஏற்பட்ட கதி தெரிஞ்சும் நீங்க இப்படி சொல்றீங்களே? அந்த விதி போட்ட கணக்க யாராலையும் மாத்த முடியாது வர்மா. நான் மாத்தி காட்டுறேன். அப்படின்னா உன் சக்தியால லட்சுமிக்கு ஏன் உயிர் கொடுக்கல? உன்னால மட்டும் இல்ல, எந்த சக்தியால அந்த காரியத்தை செய்ய முடியாது. ஒரு உயிரை கொடுக்க முடியாத உனக்கு இன்னொரு உயிரை பறிக்கிற உரிமை உனக்கு இல்ல. இத பார் வர்மா, நான் சொல்றத கேளு. இந்த ஆவியை வரவழைக்கிற வேலையை விட்டுட்டு இதுவரைக்கும் நீ பண்ண பாவத்துக்கு பரிகாரத்தை தேடு. இனிமேலும் இந்த வேலையில நீ இறங்கின, உன்னை அழிக்க போற சக்தியா நானே மாற வேண்டியிருக்கும். ஓ மந்திர சக்திய நானே பறிச்சிடுவேன். ஜாக்கிரதை. இதுதான் உங்க முடிவா? ஆமா. இறுதியான முடிவா? ஆமா. நிரந்தரமான முடிவா? ஆமா. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. தெய்வத்தோட சிருஷ்டியான இந்த மனுஷங்க மேல ஆவிங்களை அலைய விட்டு அவங்களை துன்புறுத்தாம இரு. என்ன மன்னிச்சிருங்க. ஆயுஷ்மான் பவா. என் லட்சியத்துக்கு தடையா இங்க யார் வந்தாலும் இதே கதிதான். எனக்கு குருவாயிருந்து எல்லா மந்திரத்தையும் சொல்லி கொடுத்த உங்க உயிரையே காணிக்கையா வச்சு என் போராட்டத்தை நடத்துறேன். ஆண்டி, ஆண்டி, இந்த ஆண்டி எங்க போனாங்க? ஆண்டி, லதா, நான் எங்க இருக்கம்மா? ஆண்டி, என்ன இது? வெளியே வாங்க. வெளியே வராதபடி பூட்டிட்டாங்கம்மா. யார் இப்படி உங்களை உள்ள வச்சு பூட்டினது? உங்க அங்கிள், இன்ஸ்பெக்டர் அங்கிள் உங்களை போட்டு போட்டு இப்படி ஜெயில வச்சுட்டாரா? அது சரி, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். அதோ அந்த டீப்பா மேல இருக்கிற சாவி எடுத்துட்டு வந்து அந்த பூட்டை தரேன். சரி. அங்கிள் வந்து என்ன திட்டினார்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல பூட்டை தர. சரி. எங்க இருக்கு இந்த சாவி? கிடைச்சிச்சு. ஆண்டி, சாவி கிடைச்சிச்சு. சீக்கிரம் தரமா. எந்த கீழே தெரிய மாட்டேங்குது ஆண்டி. இங்க கொண்டு வா. இதா. நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். ஆண்டி, சாரி, இந்த தடவை ஒழுங்கா திறக்கிறேன். ஆண்டி, இதுல எந்த கீழே தெரியல ஆண்டி. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆண்டி, கதவை திறந்து விட்டா எனக்கு என்ன தருவீங்க? முதல்ல கதவை தர, அப்புறம் சொல்றேன். ஓகே. லதா, வாமா. உன் ஆண்டி கூப்பிட்டா வரமாட்டியா?
இப்ப வரப்போறியா இல்லையா? வாடி. சாமியார் வர வரைக்கும் நீங்களா இங்கே இருக்கணும். சார், What happened? சாமியார யாரோ கொன்னுட்டாங்க சார். ஒருவேளை அவர் நமக்கு உதவி செய்யறாருன்னு தெரிஞ்சு பேய் அவரை கொண்டு இருக்கலாம். வாட்? இருக்காது. வர்மா தான் கொலை பண்ணிருக்கணும். சார், இப்ப என்ன பண்றது சார்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். நீ பயப்படாத, ஒண்ணும் ஆகாது. சாமியார் சொன்னது ஞாபகம் இருக்கா சார்? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள அந்த சடலத்தை நாம எரிக்காம போயிட்டோம்னா நீங்களும் உங்க மனைவியோ நானும் என் மகனும் சாக வேண்டி இருக்கும். பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. கான்ஸ்டபிள், வர்மா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க டெட் பாடி கிடைக்கிற வரைக்கும் தேடிட்டே இருங்க. நான் வந்துடுறேன்.